பிடியதன் உருவமை குலமிகு கரையது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண பரப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலனுத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் சிறப்பாக கூடிய சுபதினத்தில் ஆங்கில மாதமாகிய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கின்றது மலர்கின்றது. தொழில் முக்கியம்னா கண்டிப்பா 12-11 கால பைரவ அஷ்டமி. ஓம் கால துவஜாய வித்மிகி சூலஹஸ்தாயித்மிகி தன்னோ பைரவ பிரஜோதயாத்னு சொல்லுவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்தை காலையில் 108 சாயந்தரம் 108 மிளகு தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 பைரவருக்கு போய் நீங்கள் கும்பிடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வரளி மாலை வாங்கி போடுங்க, ஜம்பிங்கி மாலை பியூர் நெய் வாங்கி ஊற்றுங்க. விளக்கெல்லாம் போட வேண்டாம். கற்பகிரகத்தில் நெய் வாங்கி ஊற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு, அப்புறம் மற்ற உங்கள் பேருக்கு. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா கால பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, கர்மத்துக்கு அதிபதி, அதனால எல்லாத்துக்கும் அதிபதி கால பைரவர் தான். அடுத்து நாம் காண இருப்பது, ஒரு வேலையை செய்தால் அந்த வேலையை எப்போதுமே நமக்குரிய அந்த வேலை நிரந்தரமான வேலை. அந்த வேலை எந்த வேலை வந்தாலும் அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உழைப்பாளி, தொழிலாளி, முதலாளி எல்லாமே நீங்கள் தான். இந்த மகரம் இதுலேருந்து என்ன தொழில் என்ன ராசின்னு தெரியுதா? நம்ம வந்தது காலபுருஷனுக்கு கர்மாதிபதி, காலபுருஷனுக்கு தொழில் அதிபதி, காலபுருஷனுக்கு ப்ரொபோஷனல், காலபுருஷனுக்கு ஜாப். அவரே அதுக்குத்தான் அந்தந்த நவகிரகங்கள் ஆளுமையை பாருங்க, எப்படி ஆளுமையை கொடுத்துருக்குது. அப்படியே மாற்றி பாருங்க. அந்த முதலாளி, தொழிலாளி, உழைப்பாளி எல்லாம் சூரியனுக்கு போய் சேருமா? இல்லை செவ்வாய்க்கு போய் சேருமா? அட்லீஸ்ட் சந்திரனுக்காக போய் சேருமா? சேராது. அது யாருக்கு சேருங்கிறது பராசரர் முடிவு பண்ணக்கூடியது. அது யாருக்கு போய் சேருங்கிறது பராசரர் போய் முடிவு செய்ய வேண்டியது. அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு மகத்தான மாதம். செல்வத்தை கொடுக்கக்கூடியது, வற்றாத ஜீவனை கொடுக்கக்கூடியது, செல்வத்தை கொடுக்கக்கூடியது, மருத்துவ செலவை கொடுக்கக்கூடியது, வசந்தத்தை கொடுக்கக்கூடியது, வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியது, திருமணத்தை கொடுக்கக்கூடியது, புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. அப்பா இப்போ தாண்டா புரிஞ்சு போச்சு. எல்லா ஏழரையும் முடிஞ்சிருச்சுறாங்க. ஜென்மச்சனியை சொன்னார், பாதச்சனியை சொன்னார், விரைச்சனியை சொன்னார், கண்டகச்சனியை சொன்னார், சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. விமோச்சனமே இல்லையா? நிறைய மகரம் கும்பம் கட்டுக்கிடங்காது. ஆனால் இவ்வளவு நாள் ஒன்றும் கொடுக்காட்டி இந்த 18-10 31-12 ஏதாவது கொடுக்கணும். மகரத்திற்கு கொடுத்து ஆகணும். ஏன் மகரத்துக்கு கொடுத்து ஆகணும்? அந்த மகரத்தினுடைய தனித்துவமானது. அதுக்கு சிகரம்னு சொல்கிறோம். மகரத்தை நம்ம சிகரம்னு சொல்கிறோம். எந்த வேலை பார்த்தாலும் சரி அவர் பார்த்தா தான் திருப்தி அடையணும். அது உழைப்பாளி வர்க்கத்தினுடைய ஆணிவேர், உழைப்பாளி வர்க்கத்தினுடைய ஜோதிஸ்வரன் இருக்கக்கூடிய இடம், கர்ம பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா சனீஸ்வரனுடைய நன்மைகள், அளப்பரிய நன்மையெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம். அப்போ மகரத்திற்கு பாருங்கள், மகரம், கும்பம், மீனம் கூட எடுத்துக்கலாம். 30 வயசு 32 வயசுக்கு மேலே சுக்கிர திசை வந்தால் மிகப்பெரிய ராஜ சக்கரவர்த்தி யோகம். 35 வயசுக்கு மேலே ஒரு பிரபலமான ஆர்டிஸ்ட்டு, பிரபலமான மீடியாக்கள் நிறைய இருக்காங்க. மகரத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆர்டிஸ்டெல்லாம் அந்த கும்பராசி மகர ராசியில் 35 வயசுக்கு மேலே கோடீஸ்வர யோகத்தோடு இருக்காங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த மாதத்தில் அவங்கவுங்க தசாபத்தி பார்த்துக்கோங்க.
கருப்பு பொருள், கருப்பொருள், தாறு, ஜேசிபி, இயந்திரம், பொறியியல், தேங்காய் மட்டை, தேங்காய் நார், பெட்ரோல் பங்கு, கெமிக்கலு, பெட்ரோல் பங்கு, கெமிக்கலு, டக்கரு, பார்த்திங்களா, விவசாயம், மரங்கள், மாந்தோப்பு, புளியந்தோப்பு, தென்னந்தோப்பு, இந்த மாதிரி தோப்பாக இருக்கக்கூடிய இடங்கள், கூட்டாக இருக்கக்கூடிய மரங்கள், நிழல் தரக்கூடிய மரங்கள், இது எல்லாமே மகர ராசிக்கு மகத்துவமான ராசி. நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் மிக பிரபலமான நட்சத்திரங்கள். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதி இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயம், மகரத்துக்கு விவசாயம், கருப்பு பொருள், தானியங்கள் எந்த தானியம் இருந்தாலும் சரி, நிலம் சம்பந்தப்பட்டது, நிலத்துக்கு கீழே உள்ள பொருள்கள், கிழங்கு வகைகள், கருணைங்கிற கிழங்கு வகைகள், இந்த கிழங்கு வகை விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கக்கூடிய நேரம். இந்த மாதத்தில் உங்கள் திசாபத்தி, உங்கள் வயசு, உங்கள் திசாபத்தியை பார்த்துக்கங்க தயவு செய்து. உங்கள் திசாபத்தி வயசை பார்த்துக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனால் இந்த நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும். மகர ராசி நேயருக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார். 3ல் இருந்த முயற்சி, வெற்றி, இளைய சகோதரர், நல்லிணக்கம், அன்பு, பாசம், குறுகிய பயணம், கற்பனை திறன், விளையாட்டு, வீர விளையாட்டு, தீர விளையாட்டு, இது எல்லாமே சொந்தக்காரர். ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா முயற்சிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம். எனவே மகராசி நேயர்களுக்கு மேற்கண்ட பொறியியல் சம்மந்தப்பட்ட தொழில், ஜேசிபி சம்மந்தப்பட்ட தொழில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படி தொழிலாக எடுத்து செய்யுங்க. தேவையில்லாத வேறு தொழில் போனீங்கன்னா மாட்டிக்கிறோம் நம்ம. இப்போ தான் உங்களுக்கு குரு பார்த்துட்ருக்கார், 7ஆம் பார்வை பார்த்துட்ருக்கார். குரு இப்போ கடகத்திலேருந்து 7ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ இது முன்னாடியும் பார்த்துருக்கார், குரு பார்த்துருக்கார். 9ஆம் பார்வை பார்த்துருக்கார் பாருங்கள். முதல்ல ரிஷபத்தில் இருக்கும்போது உங்களுக்கு 9ஆம் பார்வை அப்போ இருக்கிறத விட இப்போ இருக்கிற பார்வை மிகவும் உயர்ந்த பார்வை. அப்போ இருக்கிறத விட இப்போ இருக்கிற பார்வை சால சிறந்தது. எனவே தயவுசெய்து மகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கருப்புசாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, காக்கும் தெய்வங்கள், ஒரு குலத்தை ஒரு ஊரை காக்கும் எல்லையம்மன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடை பண்ணி வந்தால் நிச்சயமாக ஆத்மார்த்தமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.